Godox iT30Pro flash. First ever mini TTL flash along with trigger. Touch control trigger-ஓட சேர்த்து mini flash with TTL high speed sync ஓட வரும். எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்ப்போம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to my studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பார்க்க போறோம். இது ப்ராடக்ட்ன்றதை விட இதை இவ்வளோ சின்ன விஷயத்துல சின்ன ப்ராடக்ட்ல எவ்வளோ விஷயங்கள் உள்ள வச்சுக்கானங்கிறத இங்க தெளிவா பார்க்க போறோம். Godox-ஓட iT30Pro அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். அதில் என்ன புது விஷயங்கள் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் வருதுங்க. இது என்னங்க புது விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்னன்னா ஒரு ட்ரிகரையும் அதோடு சேர்த்து ஒரு மினி ஃப்ளாஷையும் அது கூட டிடிஆர் நம்ம ஹைஸ்பீட்ஸுங்கிற இருக்கிற எல்லா ஃபேன்சி ஐட்டத்தையும் சின்ன காம்பேக்டாக, அதாவது என்ன சொல்ல போனால் அல்ட்ரா காம்பேக்டாக வெறும் 120 கிராம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாடி வச்சிருக்கான். ஸோ இதில் 2.4 GHz வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரான்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய Godox-ஓட ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அதாவது மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மோடு ரெண்டுலையும் ஒர்க் ஆகும். கமாண்டராகவும் ஒர்க் ஆகும், ரிசீவராகவும் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மினி ஃபிளாஷ் சீரீஸில் IM30, IM20, IA32 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலில் ஒர்க் ஆகும். அதில் பெரிய வேறு விஷயங்களும் இருக்காது. ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணலாம், மேலே பவர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். பட் இதில் அதுக்கு ஒருபடி மேலே போய் கம்ப்ளீட்டாக டச் கண்ட்ரோலில் உங்களுக்கு இந்த ட்ரிகரில் உள்ள X3, X நானோன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன ட்ரிகரில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ளாஷில் நீங்கள் டிஃப்யூசரோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் டிஃப்யூசர் அண்ட் வித்தவுட் டிஃப்யூசர் அதில் இருக்கிற சின்ன ஃப்ளாப் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் ஈஸியாக டிஃப்யூசர் போட்டுக்கலாம். டிஃப்யூசர் இல்லாமையும் டைரெக்டாக லாங் நேரோ ரீச்சுக்கு உங்களோட ஃப்ளாஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வர அந்த ப்ரொசியூமர் கேமரா, ப்ரோ லெவல் கேமராஸ்லாம் வந்து பில்டிங் ஃப்ளாஷ் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற கன்சியூமர் கேமராஸில் தான் பில்டிங் ஃப்ளாஷ் இருக்கும். ஆனால் இப்போ காசு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரோ லெவல் கேமராஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பில்டிங் ஃப்ளாஷ் இல்லாத கேமராஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளாஷஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட்டோர் பேட்டரி ஆப்ரேட்டர் ஃப்ளாஷஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு காம்பேக்டான ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லிக்காக கொடுக்க போகிற ஒரு ஃப்ளாஷ் தான் ஃப்ளாஷ் வித் ட்ரிகர் கண்ட்ரோல். எனக்கு ஃப்ளாஷும் வேணும், ட்ரிகர் கண்ட்ரோலும் வேணும், மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்லையும் ரெண்டுலையும் ஒர்க் ஆகுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிடிஎல் ஹை ஸ்பீட் சிங்க் ஃப்ளாஷ் கம் மினி ஃப்ளாஷ் கம் ட்ரிகர். இதில் எல்லாமே இருக்குங்க. ஹை ஸ்பீட் சிங்க் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 hour 8000 வரைக்கும் ஒர்க் ஆகும். மல்டி ஃப்ளாஷ்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரோபோஸ்கோபிக் ஃப்ளாஷும் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் கட்டைனர், ரியர் கட்டைன் சிங்க் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். இந்த மினி ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு கேனான், சோனி, ஃபியூஜி, நிக்கான் அண்ட் மவுண்ட், அதாவது பேனாசோனிக் அண்ட் ஒலிபஸ் மவுண்ட்டுக்காக உள்ள இது எல்லாத்துக்கும் இதில் ஃபுல் பவரில் பார்த்தீங்கன்னா 560 ஷாட் வந்து எடுக்கலாம்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதோட ரீசைக்கிளிங் டைம், ஃபுல் பவர் ரீசைக்கிள் டைம் வந்து 1.5 seconds தான் இருக்குது. ஃபுல் பவரில் கூட 1.5 செகண்டில் ரீசைக்கிள் ஆயிரும் எங்களோட ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த IM30, IM20 இதுக்கு முன்னாடி வந்த அந்த மினி ஃப்ளாஷ் சீரீஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், வேற என்ன வித்தியாசம் இருக்குது? அது மேனுவல் ஒர்க்காகவும் இது டிடிஎல் டச் கண்ட்ரோல் ஆட்டோலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AA பேட்டரி கோர ஒரு விஷயம். ஸோ நம்ம மேனுவலாக பேட்டரி போகணும். இதில் வந்து இன்பில்ட் லித்தியம் பேட்டரி இருக்குது. ஸோ உங்களுக்கு USB Type-C வழியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 7.4 volt 900 mAh பேட்டரி இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 560 ஷாட் ஃபுல் பவர் கொடுக்கும் அப்படின்னாவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். 560 ஷாட் ஃபுல் பவரில் போதும்ல ஒரு நாள் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக. ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டு, ஏன் வெட்டிங் கூட சில இடங்களில் ரொம்ப ரீச் தேவையில்லை, ரொம்ப பக்கத்துலலாம் இருந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸு கூட நீங்கள் இது மினி ஃப்ளாஷ் அண்ட் ட்ரிகரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போதுமே சோனிக்கு வந்து ஒருபடி மேலே தாங்க கொடுக்குறாங்க எல்லாருமே. அந்தபடி பார்த்தீங்கன்னா சோனி கேமராஸில் நீங்கள் வந்து குளோபல் ஷட்டர் உள்ள கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குளோபல் ஷட்டருக்கும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எங்களோட சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணிடுவோம். குளோபல் ஷட்டரில் கூட நீங்கள் வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து சோனிக்காக கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த குயிக் ரிலீஸ் மோடு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. X3ல வந்தது மாதிரியே அந்த சின்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுண்ட் பண்ணால் போதும். ஸோ குயிக் மவுண்ட் அண்ட் ரிலீஸ் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோனியோட ட்ரிகர், அதாவது அந்த மினி ஃப்ளாஷையும் மற்ற கேமராஸ்குள்ளே கேனான், நிக்கான், ஃபியூஜி அண்ட் ஓமோட்டுக்குள்ள இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சோனிக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த குயிக் ரிலீஸ் அண்ட் பட்டன் இருக்குது. மற்றதுக்கு எல்லாமே சைடில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் சைடில் வருதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் இருக்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் நோட் பண்ணி. இதில் மொத்தமாக 32 சேனல் ஐடி ஃபங்க்ஷன் வந்து 0லேருந்து 99 வரைக்கும் இருக்குது.
4 குரூப்பா ABCDயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். AD300 Pro, AD200 Pro, Mark II, AD600 Pro, AD400 Proன்னு இருக்கிற எல்லாத்தையும் இந்த எக்ஸ்ட்ராஸ்ல வரக்கூடிய இந்த Godoxோட மொத்த லைட்டையும் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்ற லைட்ஸை வச்சு இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சென்டர் மோட், ஒயர்லெஸ் ஆஃப் மோட், தட் ரிசீவர் மோட், இப்படி 3 வகையா இவங்களோட இன்டர்ஃபேஸை அதாவது டச் கண்ட்ரோல் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை பிரிச்சு வச்சுக்கலாம். ஸோ X3 டிரான்ஸ்மிட்டர், X3 அந்த ட்ரிகர் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கலர் போர்ட்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ AD600 Pro, Mark IIல அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கோடை கொடுத்தாங்க. ஒரு குரூப்புக்கும் ஒரு கலர், அந்த விஷயம் இதுலேயே இருக்கு. ஸோ ஈஸியாக தூரத்துலேருந்து அந்த கலர்ஸை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த குரூப்பில் இருக்கு அப்படின்னு. இதில் வெறும் 3 பட்டன் தான் வருது. ஒரு டச் ஸ்க்ரீன், மேலே இருக்கிற ஒரு செலக்ட் டை. இதில் பார்த்தீங்கன்னா செட் பட்டன், மெனு பட்டன், தென் ஆன் ஆஃப் பட்டன். அந்த ஆன் ஆஃப் பட்டனை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து டெஸ்ட் பட்டனாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வேறு விஷயமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் டச்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். அதோட லெஃப்ட் சைட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வித் டிஃப்யூசர் அண்ட் நேரோ ரீச்சுக்காக உள்ளது. டிஃப்யூசரை வந்து நீங்கள் போட்டுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃப்ளாப்புக்கான ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அது இந்த சைட் பார்த்துட்டீங்கன்னா ஆப்போசிட் சைட் பார்த்துட்டீங்கன்னா USB Type-Cக்காக சார்ஜிங் அண்ட் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் ட்ரிகருக்காக ஒரு ட்ரிகரிங் மெத்தடுக்காக ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டிங் இருக்குது. பிராண்டிங்காகவும் சேர்த்து ஒரு சின்ன ஃபோட்டோ செல் இருக்குது. அந்த ஸ்லேவ் மூடுக்காக யூஸ் பண்ணுவோம்ல S1 அண்ட் S2, அதுக்காக ஒரு ஃபோட்டோ செல் இருக்குது. பக்கத்தில் செலக்ட் டைக், அந்த செலக்ட் டைல வந்து மல்டிபிள் விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேவிகேட் பண்ணுறதுக்கு, செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் பவராக ஏற்றி இறக்கிக்கிறதுக்கு, குரூப்புக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்கிறதுக்குன்னு எல்லா வகையாக மல்டிபிள் விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த செலக்ட் டைல். இதில் இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஃப்ளாஷஸ்லாம் இருக்கக்கூடிய V100ல, V1 Proவில் இருக்கக்கூடிய, அது AD சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃப்ளாஷ் வந்து அதிகமான நீங்கள் கண்டினியூஸ் பர்ஸ்ட் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இல்லை விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓவர் ஹீட்டில் அந்த ஃபிலமெண்ட் வந்து வெடிச்சு போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த பல்பு வந்து வீணாக போகுது. ஸோ அந்த மாதிரி வீணாக போகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் தான் இதை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஃபுல் பவரில் நீங்கள் கண்டினியூஸ் ஷாட் வந்து உங்களுக்கு வித் டிஃப்யூசரோட 20 ஷாட் தான் எடுக்க முடியும். வித்தவுட் டிஃப்யூசரோட, அதாவது அந்த ஃப்ளாஷ் டியூப்பை க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 30 ஃபோட்டோஸ் வந்து கண்டினியூஸாக ரெகுலராக பஸ்ட் மோடில் அட் ஃபுல் பவரில் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுக்க முடியாது, ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும். அதுவே நீ ஹை ஸ்பீட் சிங்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் பவர் வராது. அது நார்மலாக எல்லாரும் தெரிஞ்சது. ஸோ ஹை ஸ்பீட் சிங்கில் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் ஃப்ளாஷ் வந்து 40 FPSல அவங்களால எடுக்க முடியும். உண்மையிலே இது Godoxை பாராட்டணுங்க. இது வந்து ஒரு ஒரு சின்ன விஷயங்களையும் அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் செஞ்சோம், அதிலேயே வந்து காலத்தை ஓட்டணும், அதை அப்படியே ஒரு 7 வருஷம் விற்போம், அதுக்கப்புறம் மக்கள் எப்போ இதாகிறாங்களோ அடுத்த ப்ராடக்ட்டை கொண்டு வருவோம் இல்லை. நிறைய இனோவேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து சரியான போட்டியாக இருக்குது. ஏன்னா புதுசு புதுசாக என்னமோ கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. X3ங்கிற டச் டிரான்ஸ்மிட்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ட்ரிகரில் ஒரு விஷயத்தை அடுத்தடுத்த இதுக்கு அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறாங்க. இல்லை இந்த சிங்க்குன்னு சொல்கிறோம்ல, ஒயர்லெஸ் சிங்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை சேனல் குரூப்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் சேனல் குரூப்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சேனல் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு சிங்குங்கிற பட்டனை ரெண்டுலேயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒயர்லெஸ்ஸாக அதாவே சிங்க் ஆகிடும் சரியான விஷயத்துக்கு. ஸோ இந்த ஈகோ சிஸ்டத்தை இந்த X3க்கு அப்புறம் அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து இப்படி ஒரு சுற்றி எல்லாத்தையும் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா X3ல வந்துச்சு, அந்த AD600 Pro, Mark II, AD200 Pro, Mark II, தென் அடுத்தது வந்து V1 Pro, V100, இது எல்லாத்தையும் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஒர்க் ஃப்ளோவும் இதுவுமே ஈஸியாக வரணும். முன்னாடி நான் அதிகமாக சொல்கிற விஷயம் தான், என்னைக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நம்மளுக்கு அதிகமான ப்ராடக்டிவிட்டி தருதோ அதுதான் சிறப்பான ஒரு கேமராவாக இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த எக்யூப்மெண்ட்டாக அதுதான் சிறப்பான வாய்ஸ். ஸோ இந்த Godox iT30Pro ஃப்ளாஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி இந்த ஸ்டுடியோ வீக்கெண்ட் வித் யூ. பை பாய்.